அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் படிக்கும்போது பேப்பரில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ் இது. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அப்படிங்கிற CGWB அப்படிங்கிறவங்க கடந்த வெட்னஸ்டே ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 440 டிஸ்ட்ரிக்டில் 2023 இந்தியாவில் இருக்கக்கூடிய 440 டிஸ்ட்ரிக்டில் நைட்ரேட்டு, அது கிரவுண்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுடைய அளவானது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றாங்க. இது 2017 காட்டிலும் இந்த ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2023 440 டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட 56% நைட்ரேட்டுடைய அளவு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த டேட்டா சஜ்ஜஸ் பாருங்கள், 56 டிஸ்ட்ரிக், அதாவது 440 டிஸ்ட்ரிக்டில் 56% நைட்ரேட்டுடைய அளவு அதிகமாக இருக்குது. பாருங்கள், ஒரு லிட்டரில் 45 மில்லிகிராம் நைட்ரேட்டுடைய அளவு, ஒரு லிட்டர்லேயே 45 மில்லிகிராம் அளவு நைட்ரேட்டுடைய அளவு இருக்குது அப்படின்றாங்க. இந்த ரெக்கார்டு அவங்க எதில் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா முழுதும் கிட்டத்தட்ட 15,239 கிரவுண்ட் வாட்டர் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸில் கிட்டத்தட்ட 19.8% கிரவுண்ட் வாட்டரில் நைட்ரஜனுடைய அளவு சேஃப் லிமிட்டை விட அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி 2017 13,028 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 21.6% நைட்ரேட் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நைட்ரேட் அளவு அப்படிங்கிறது எதன் மூலமாக வருது அப்படின்னா, நம்ம விவசாயம் செய்யும் பொழுது நைட்ரேட் உரங்களை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது அந்த நைட்ரேட் உரங்களானது பூமிக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் வாட்டரோடு கலக்கும் போது தான் இந்த நைட்ரேட்டுடைய அளவானது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, பாருங்கள், எந்தெந்த மாநிலங்களில் இந்த கிரவுண்ட் வாட்டரில் நைட்ரேட்டுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, ராஜஸ்தானில், கர்நாடகா, தமிழ்நாடு, இங்கெல்லாம் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் நைட்ரேட் கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கு அப்படின்றாங்க. பாருங்கள், ராஜஸ்தானில் 49%, கர்நாடகாவில் 48%, தமிழ்நாட்டில் 37% நைட்ரேட்டுடைய அளவு இருக்குது அப்படின்றாங்க. மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்போது ராஜஸ்தானில், அதன் பிறகு மத்திய பிரதேஷ், குஜராத் இங்கெல்லாம் ரொம்ப வருஷமாகவே இந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்றாங்க. இப்போ தமிழ்நாடுலாம் அது கூட எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணியிருந்தாலும், இங்கே ராஜஸ்தானில், மத்திய பிரதேஷ், குஜராத்தெல்லாம் ரொம்ப வருஷமாகவே அது இந்த கிரவுண்ட் வாட்டரில் நைட்ரேட்டுடைய அளவு ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்றாங்க. இப்போ அதே போல் மகாராஷ்டிராவில் 35%, தெலுங்கானாவில் 27%, அப்புறம் மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷில் 23%, மத்திய பிரதேஷில் 22% அளவும் இந்த நைட்ரேட் ஆனது கிரவுண்ட் வாட்டரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த நைட்ரேட் மட்டும் இல்லாமல் அதர் கெமிக்கல் கண்டாமினன்ட்ஸும் இருக்குது. இந்த நைட்ரேட் மட்டும் கிரவுண்ட் வாட்டரில் இல்லை, அது இல்லாமல் பாருங்கள், ஃப்ளூரைடு அண்டு யுரேனியம் இதுவுமே கிரவுண்ட் வாட்டரில் இருக்குன்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் லிமிட் இருக்கும் இல்லையா, இந்த அளவுக்கு இருக்கலாம். இப்போ கிரவுண்ட் வாட்டரில் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்கும், இருந்தாலும் இது சேஃப் லிமிட்டை தாண்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஃப்ளூரைடு சொன்னோம் இல்லையா, இந்த ஃப்ளூரைடு அப்படிங்கிறது எந்தெந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது, ராஜஸ்தானில், ஹரியானா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இங்கெல்லாம் ஃப்ளூரைடு அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் ராஜஸ்தான், பஞ்சாபில் யுரேனியம் அளவு ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த ராஜஸ்தான் அண்டு பஞ்சாப் எல்லாமே அதிகமாக இருக்குது. என்ன, இந்த நைட்ரேட் ஆகட்டும், அது பிறகு ஃப்ளூரைடு, அந்த யுரேனியம் இதெல்லாம் இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், இந்த ஏரியாக்களில், குஜராத் இந்த மாதிரி ஏரியாக்களில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்றாங்க. அதன் பிறகு இந்த இடங்களில் இந்த யுரேனியமோட அளவு சொன்னாங்க இல்லையா, இது கிட்டத்தட்ட 100 பார்ட்ஸ் பெர் பில்லியன் அளவில் இருக்குன்றாங்க. அந்த 100 பார்ட்ஸ் பெர் பில்லியன்னா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த சேஃப் லிமிட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த சேஃப் லிமிட் அப்படிங்கிறது 30 பார்ட்ஸ் பெர் பில்லியன் தான் சேஃப் லிமிட் அப்படிங்கிறது. ஆனால் 100 பார்ட்ஸ் பெர் பில்லியன் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த சேஃப் லிமிட்டை தாண்டி போயிருக்கு அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஏரியாக்கள் நம்ம இவங்க கிரவுண்ட் வாட்டர் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த ஏரியாக்களில் அதிகப்படியாக கிரவுண்ட் வாட்டரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பாருங்கள், கிரவுண்ட் வாட்டர் இஸ் பீங் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட், அதிகப்படியான கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய மாநிலங்கள் பார்க்கும்போது ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் விவசாயம் அதிகமாக செய்யக்கூடிய மாநிலங்கள். ஆனால் பாருங்கள், இந்த மாநிலங்களை தாண்டி அந்த அரிசி உற்பத்தியில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது, வெஸ்ட் பெங்கால். ஆனால் வெஸ்ட் பெங்கால் இந்த லிஸ்ட்லேயே வரல பாருங்கள். ஆனால் இந்த மாநிலங்கள்லாம் அதிகப்படியாக கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க.
சரி, இந்த கிரவுண்ட் வாட்டரில் அதிகப்படியாக அந்த நைட்ரேட் ஆகட்டும், ஃப்ளூரைட் ஆகட்டும், யுரேனியம் இதெல்லாம் வந்து அதிகப்படியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபெர்டிலைசர்ஸ் தான். இந்த ஃபெர்டிலைசர்ஸ் ஆகட்டும், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வந்து இந்த நைட்ரேட் உரங்களானது அதிகப்படியாக யூஸ் பண்ணும்பொழுது, நாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது பயிரை தாண்டி அதிகப்படியாக யூஸ் பண்ணும்போது அது கிரவுண்ட் வாட்டரில் போய் செக்ரிகேட் ஆகுது. நாம் எக்கனாமிக்கில் ரெமர்ஷனுடைய எக்கனாமிக் கிளாஸில் பார்க்கும்போது இந்த அக்ரிகல்ச்சர் சார்ந்த இந்த நைட்ரேட் உரங்களை எப்படிலாம் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கும்போது உலகத்திலே நாம் தான் வந்து ரொம்ப குறைவாக வந்து உரங்களை வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் விளைச்சலை வந்து அது போல் நம்ம ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுறோம், கிடைக்குது நம்மளுக்கு. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்க்கும்போது நம்மளை விட அதிகப்படியாக ஃபர்டிலைசர்ஸையும் பெஸ்டிசைட்ஸையும் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க நிறைய வந்து இந்த கிராப்ஸை வந்து ஈல்ட் பண்ணுறாங்க, அந்த அதிகப்படியான விளைச்சலை வந்து அவங்க வந்து பெற முடியுது. அது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அது எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இருக்குது, அந்த டெக்னாலஜி அவங்க கரெக்டாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் ஸோ அது மாதிரியான அந்த டெக்னாலஜியை எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும், நிறைய கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணணும், இந்த ஃபர்டிலைசர்ஸை எப்படி வந்து கொண்டு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை நிறைய வந்து கண்டக்ட் பண்ணணும். இதை வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலிமா, ஃபார்மர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸுக்கு இந்த மாதிரி கேம்பெயினை கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு, நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, அது எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும்போது தான் அவங்க ஃபார்மர்ஸுக்கு வந்து சொல்ல முடியும். ஸோ இவங்களுக்கே வந்து அந்த போதுமான நாலேஜ் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க ஃபார்மர்ஸுக்கு வந்து அதை சரியாக வந்து கடத்த முடியல அப்படின்றாங்க. இன்னுமே வந்து நிறைய இவங்க சொன்னால் சொல்லிட்டு போட்டோம், நாம் வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மர்ஸுடைய அந்த எண்ணம் தான் வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறதாகட்டும், அதே போல் அந்த கிரவுண்ட் வாட்டரில் இந்த அளவுக்கு வந்து நைட்ரேட்டும் ஃப்ளூரைடும் யுரேனியம் இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் கிராமங்கள்லாம் இருக்கும்பொழுது இப்போ கிணத்துல போய் நாங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா வந்து அது எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல், எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் அதை அள்ளி குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நான் நியூஸை படிக்கும்போது இப்போ நான் யோசிக்கிறதா இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம ஊரில் கிணத்துல வந்து தண்ணி குடிக்கலாமா? இப்போ நாங்கள் டேங்கில் இருக்கிற தண்ணி கூட குடிக்கிறது கூட யோசிப்போம், ஆனால் கிணத்து தண்ணி குடிக்கிறதுலாம் நாங்கள் யோசிச்சதே கிடையாது. கிணத்துலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணி குடிச்சு பார்ப்போம், அது உப்பாக இருக்குதா இல்லையா மட்டும்தான் யோசிப்போம். உப்பாக இருந்துச்சுன்னா குடிக்க மாட்டோம், உப்பு இல்லைனா வந்து கண்ண முடின்னு குடிப்போம். ஸோ இதுதான் வந்து கிராமத்தில் எங்கே வந்து நாங்கள் பம்பு செட்டில் தண்ணி போனாலுமே மொண்டு குடிப்போம், அதில் வந்து பிடிச்சி குடிப்போம். ஆனால் இதில் பாருங்கள், இப்போ நான் இது நியூஸை படிக்கும்போது எனக்கு யோசனை வருது, ஐயோ இதுக்கப்புறம் வந்து இந்த கிரவுண்ட் வாட்டரில் இந்த அளவுக்கு கண்டாமினேட் ஆகுது அப்படின்னா இது குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சேஃப் ஆகுதுன்னு பிறகு இதை பாருங்கள், லிஸ்ட்டில் தமிழ்நாடுமே வந்துருக்கு. தமிழ்நாடே வந்து ஒரு 37% வந்து இந்த நைட்ரேட்டோட அளவு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டிலுமே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிறத தமிழ்நாடுமே ஒரு மாநிலமாக இருக்குதுன்னு பார்க்கும்போது ஸோ நாம் இன்னுமே வந்து ரொம்ப வந்து தெளிவாக அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நியூஸ் வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.